பிளாக் கலர் தெரியுது. ஐயோ யாரு காய்ஸ் வச்சு டாப்பா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க இந்த தகடை நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த பேய் பிசாஸ்லாம் இருந்தால் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. உங்களுக்கு தெரியுங்களா? வேற நிற்கிற மாதிரி இருக்குது தெரியுதா? கேஸ் அங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்காங்க. எதுவும் இப்படி பார்க்கலாம். காய்ஸ் அங்கே யாரும் நிற்கிறாங்க. ஐயோ இந்த இடத்துல டேஞ்சருங்க. இடம் பார்க்கவே ரொம்ப டெரராக இருக்குங்க. Oh my God. காய்ஸ் போச்சு, எல்லாம் பூட்டி இருக்க மாதிரி இருக்கு. சுற்றிலும் ஃபுல்லாக அடப்புங்க. கைஸ் ஆக்சுவலாக உள்ளே போகிறதுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி போகிறதுன்னு தெரியல. ஓ மை காட் அப்பா. கைஸ் இந்த பைப் வலி கூட்டுருச்சு. இங்கே தெரியுதா? வலி கூட்டுருச்சு. சுத்திலுமே ஒரே கார். யாரு யாரு யாரும் இருக்கீங்களா? உள்ள இருந்தா சத்தம் வந்துச்சு. உள்ள போறது வழி இருக்கான்னு தெரியலையே. இந்த இடத்துல இருந்தா சவுண்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன். யாரா ஃபுட் ஸ்டெப் கேட்குது தெரியும். நோட் பண்ணுங்க. நான் நின்றுட்டேன், சடனாக நின்றுட்டேன். ஃபுட் ஸ்டெப் கேட்குற மாதிரி இருக்கு. இங்கே சத்தம் வந்ததுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஜன்னல் அடித்த சத்தம் தான் நல்லா பயங்கரமாக கட்டுச்சு. யாரா இருக்கீங்களா? ஹைவேல வேற ரொம்ப வண்டி போயிட்டே இருக்கு. ஆமா ஏதோ சத்தம் வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் என்ன ரத்தம் மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலையே. தெரியுதா உங்களுக்கு? இங்க யாராச்சும் இருக்கீங்களா?
காய்ஸ் அந்த ரூமில் யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ யாருமே இல்லையே. இன்ட்ரோவே கொடுக்க விட மாட்டேங்குது. சரி ஓகே. ஹாய் கைஸ், இப்போ எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்குன்னா ஒரு குடோன் தான். இந்த குடோன் எதனால் அபாண்டனாச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இது ரொம்ப வருஷமாக அபாண்டனாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா இது பார்க்கும்பொழுதே ரொம்ப பழசாக இருக்குது. அது மட்டும் இல்லாத சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடப்பாக இருக்குங்க. உள்ளே ஏதோ பாம்பு அந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சேஃபாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நான் தனியாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். ஆனால் நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க ஏன் ப்ரோ தனியாக போகிறீங்க அப்படின்னு. டீமோடு நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் ஒரு த்ரில்லர்ஸ் இருக்கிறத நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு தொடர்ந்து என் சேனலை சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பெரிய பெரிய லொக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல தனியாகவே போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அந்த லொக்கேஷன் யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் அந்த பக்கம் ஒரு வேலையாக போயிருந்துருக்கான். அப்போ இந்த இடம் பார்த்துருக்கான். பார்க்கும்பொழுது இந்த இதுக்குள்ளே ஏதோ மனுஷங்க ஏற போன மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது கொஞ்ச நேரத்துலேயே மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அது கேட்டோன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் பீட் அப்பயே எனக்கு ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா டக்குன்னு மனுஷங்க மாதிரி யாரோ போய் டக்குன்னு மறையுதுன்னா அது எப்படியாவது ஒரு விஷயம் அப்படின்னு. சரி, அதனால தான் இந்த இடத்துக்கு தனியாக எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். எந்தளவுக்கு ஹாண்டாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கேன் இந்த இடத்துல நிறையா ஆக்டிவிட்டீஸ் நடந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த இடத்த எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னு தெரியல. முடிஞ்சளவுக்கு நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த தெரியல. ஏய் கைஸ், இப்போ அந்த இடத்துல அடிச்சு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. கேக்குதா? முக்கியமாக பக்கத்தில் ஹைவே வேறு கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா டைம்லாம் ஒரு 11 மணி அந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப மிட் நைட்டு கிடையாது, அதை ஒத்துக்கிறேன் நான். இடிச்சுக்கிட்டேன் அதில், தெரியுதுங்களா? அந்த இதில் இடிச்சுக்கிட்டேன். யாராவது இங்கே இருக்கீங்களா? யாராவது இங்கே இருந்தீங்கன்னா எங்களோட வர முடியுமா உங்களால்? எங்கூட ஏதோ பேச ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல இப்போ சத்தம் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. அது நீங்கள் தான் கொடுத்தீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? எங்கூட ஏதோ பேச ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். பேசுங்க. ஏதோ பிளாக் கலர் தெரியுது. பார்த்தீங்களா அந்த இடத்துல? இந்த இடத்துல ஏதோ இப்போ கருப்பு கலர் தெரிஞ்சது. கண்டிப்பாக இந்த கல் கிடையாது. அந்த இடத்துல கண்டிப்பாக இது ஒரு ஷேடோ பார்த்தேன் நான். உருளை அவன் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் மறைஞ்சு தான் போச்சா? ஜின்னா இருக்குமோ? ஐயோ, யாரு? காய்ஸ் வச்சு டாப்பா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ காய்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல இது ஒரு உருவம் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இது டாப்பாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி இந்த இடத்துல நான் வெளியே போகிறேன்னு தெரியல. ஒரு 1/4 மணி நேரம் கூட இல்லை, அதுக்குள்ளே எனக்கு ரொம்ப என்னை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நான் எப்படி வெளியே போகிறோம்னு எனக்கு தெரியல. யார் இங்கே இருக்கீங்க? சொல்லுங்க ப்ளீஸ். நான் இது மாதிரிலாம் பண்ணி நான் பயப்பட மாட்டேன். கைஸ், ஒருவேளை வெளியே ஹைவேல போகிறவங்க யாராச்சும் இந்த மாதிரி
கைஸ் இது கண்டிப்பாக இது ஹைவேல போகிறவங்களோட வேலையே கிடையாது. கைஸ் இந்த இடத்துல என்னென்னமோ இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏதோ சத்தம் கேட்டுச்சு. கைஸ் எங்கே பிளாக் கலர் நிற்குது, யாரு? ஐயோ இந்த இடம் சேஃபே கிடையாதுங்க. இந்த ஜன்னல் வழியாக போய் பார்க்கலாம். தெரியுதா? யாருமே இல்லையே. அந்தாண்டே போக முடியாது போலியே. காய்ஸ் இந்த இடத்துல என்னென்னமோ நடக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போய் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு சொன்னப்போ சின்ன இடம் தான் நினச்சிட்டு கம்மி விட்டுட்டேன். காய்ஸ் இப்போ இந்த இடத்துல நான் எந்த அளவுக்கு சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பி ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கொஞ்சம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான். அது மட்டும் இல்லாத இந்த இடத்துல நடக்கிறதுலாம் ரொம்ப வினோதமாக இருக்குது. இது மாதிரி சத்தமே என்னை அந்தளவுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் ரோடு இருந்தாலுமே சுற்றி காடு, அது நான் ரொம்ப பெரிய காடு. இந்த இடத்துல ஃபுல்லாக முள்ளடப்பு அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு நான் சீக்கிரமாக போக தான் பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஃபுல்லாகவே நல்ல காடு தான் இருக்குது. தெரியுங்களா? பாருங்க ஃபுல்லாகவே பெரிய பெரிய மரம். கைஸ் இந்த இடத்துல பாருங்கள், இந்த தகடை நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த பேய் பிசாஸ்லாம் இருந்தால் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க, உங்களுக்கு தெரியுங்களா? நான் இப்போ தாங்க நோட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் பார்த்தா உள்ள அதனால தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்களோ என்னன்னு தெரியல. ஐயோ இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் போலியா, அந்தளவுக்கு பயங்கரமான பேயா என்னன்னு தெரியல. இந்த இடத்த விட்டு நான் அப்படியே கிளம்ப போகிறாங்க. ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் எந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போன இடத்துக்குலாம் இந்த மாதிரிலாம் நான் ஒன்று பார்த்ததே கிடையாது. எஸ் ஐயோ இங்கே பாருங்க, இந்த இடம்லாம் போகவே முடியாதுங்க. அந்தளவுக்கு காடு மாதிரி இருக்குது. ஹைவேல வேறு வண்டி சும்மைக்கு வந்துட்டுருக்குங்க. ஐயோ இந்த இடத்துல இப்போ நோட் பண்ணிங்களா, சடனாக அந்த ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஃபைனலாக அந்த இடத்த ஒரு டைம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. எனக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி பயமாக இருக்குது எனக்கு. யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது, தெரியுதா? கேஸ் அங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்காங்க. எதுவும் எப்படி பார்க்கலாம். கேஸ் அங்கே யாரும் நிற்கிறாங்க. ஐயோ இந்த இடத்துல டேஞ்சருங்க.
ஐயோ இந்த இடம் வேணாங்க, நான் போகிறேன். கைஸ் இந்த இடம் ரொம்ப வினோதமாக இருக்குது. ஐயோ கைஸ் இந்த கதவு சாத்திக்கிச்சு தெரியுதுங்களா? கைஸ் இந்த இடத்துல இப்போ உள்ளே போகிறது ரொம்ப டேஞ்சர். நான் அப்படியே கிளம்பிடுறேங்க.